சைராம் சைராம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பகவான் ஸ்ரீ பிரேம சாய்பாபாவின் அற்புதங்களும் மகிமைகளும். பகவான் ஸ்ரீ பிரேம சாய்பாபாவின் அற்புதங்கள் பல வகையில நம்மளுக்கு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு தான் சைராம் இருக்கும். அந்த மாதிரி சுவாமி செய்யற சில அற்புதங்கள் எல்லாம் அப்படியே உடல் சிலிர்க்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க சைராம். அரவக்குறிச்சியிலிருந்து ஒரு பக்தர் பாத்தீங்கன்னா சுவாமியை நோக்கி வந்திருக்காரு. எதற்காக அப்படின்னா அவருடைய மருமகளுக்கு, அதாவது அவருடைய மகனுக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்திற்காக சுவாமியை பார்க்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி, சுவாமி, என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் 11 வருடங்களா குழந்தை இல்லை, நீங்க தான் அதை எப்படியாவது அவங்களுக்கு அருளாசி புரியணும் அப்படின்ட்டு சுவாமி கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறாங்க. சுவாமி நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், சுவாமி எப்பவும் கூட இருப்பேன் அப்படின்ட்டு சுவாமி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. சரி, இது நம்ம எல்லா பக்தரும் சுவாமி கிட்ட வேண்ட ஒரு விஷயம். ஆனா அந்த பக்தர் எப்படி சுவாமி இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தாங்க சாய்ராம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம சுவாமி கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய கோயிலுக்கு போயிருக்காங்க. தன்னுடைய மகளுக்கு அதாவது மருமகளுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கோவிலுக்கு அவர் போயிருக்காரு. இப்படி எல்லாம் அவர் கோவிலாக அடைஞ்சு எதுவும் அவருக்கு நடக்கல. ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிருந்த சமயத்துல அங்க இருந்த, அதாவது கருவறையில பூஜை செய்வாங்கல்ல அவங்க பாத்தீங்கன்னா இவரை பார்த்து சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேர் வருவாங்க அந்த கோயிலுக்கு, ஆனா இவரை பார்த்து ஏன் சொல்லணும், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க தேடி வந்திருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், ஆனா இத பாத்தீங்கன்னா ஒரு மகான்னால மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும், அதனால நீங்க அந்த மகானை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு இந்த பக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகான் யாருன்னு எனக்கு தெரியலைங்க, இல்ல நீங்க ஏதாவது இதுக்கு பரிகாரம் அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்ட்டு. இல்லைங்க, இதுக்கு அந்த கருவறையில் இருக்கிற அந்த பூசாரி சொல்லியிருக்காரு, இதுக்கு இந்த பரிகாரமோ இல்ல எனக்கு எந்த சொல்யூஷனும் சொல்ல தெரியல, இத கண்டிப்பா ஒரு மகான்னால மட்டும்தான் நீங்க நினைக்கிற விஷயத்த நிறைவேற்றி கொடுக்க முடியும், அதனால நீங்க அந்த மகானை தேடி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நான் எப்படி அந்த மகானை தேடி போறது அப்படின்னு அவர் கேக்குறப்போ, அதற்கான பதில் என்கிட்ட கிடையாதுங்க, கட்டாயம் காலப்போக்குல உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்ட்டு அந்த பூசாரி சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு 2 விதமான குழப்பங்கள் இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க, அதாவது மகான்னாலதான் முடியும் அப்படின்ட்டு, ஆனா அது யாரு, என்ன, எப்படி, எங்கு நடக்கும் அப்படிங்கறத சொல்லலையே அப்படிங்கிற ஒரு விரக்தியில அவர் அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. இந்த மாதிரி காலங்கள் சிறிது ஓடி இருக்குங்க சைராம். அப்படி இருந்த சூழ்நிலையில அவர் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல நம்மளுடைய சுவாமியோட பக்தர் அங்க கடை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவர் கேட்டிருந்தப்போ, இவங்க யாரு அப்படின்னு கேக்குறப்போ, இந்த மாதிரி சுவாமிங்க, நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கல்லவா, நீங்க அங்க போங்க, கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு சொல்றத அவர் கேள்விப்படுறாரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஒரு சிறிது காலத்துக்கு முன்னாடி ஒரு பூசாரி சொன்னார் அல்லவா, கண்டிப்பா இது ஒரு மகான்னாலதான் சரி செய்ய முடியும் அப்படின்ட்டு, அந்த மகான் இவரா தான் இருக்குமோ அப்படின்ட்டு இவரு மனசுக்குள்ள இவரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. சரி, கட்டாயம் நம்ம போய் இந்த மகானை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவர் ரெட்டப்பரத்திக்கு வர்றாருங்க சாய்ராம். இப்படிதான் அவரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பகவானை பார்க்க வந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய பகவான். அந்த மகான் தான் நம்மளுடைய பகவானா இருந்திருக்காங்க. அதே மாதிரி சுவாமி கிட்ட கேட்டதுக்கு அப்புறம், சுவாமி நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஆனா சுவாமிய மட்டும் நீ என்னைக்கும் மறக்க கூடாது அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க சைராம், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நம்ம மறந்துட்டு நம்மளுடைய பகவானை நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்தோம்னாவே போதும். நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம பகவானுக்கு தெரியும், அதை கண்டிப்பா நம்மளுடைய பகவான் பூர்த்தி பண்ணுவாங்க. இதே மாதிரி அவர் பாத்தீங்கன்னா 1 வருட காலமா நம்மளுடைய பகவானுடைய கோயிலுக்கு அவர் சேவை பணியும், சுவாமி மேல மிகுந்த அன்பும் மரியாதையும் பற்றும் பாசமும் வைத்து சுவாமியை நோக்கி ஒவ்வொரு வாரமும் அவர் பாத்தீங்கன்னா
சுவாமியோட பஜன்ல கலந்துக்குவாங்க, சுவாமியை பார்க்க வருவாங்க. வாரம் 2 முறை 3 முறை இந்த மாதிரி எல்லாம் வந்து சுவாமிய நோக்கி அவர் வர ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி வந்துட்டே இருந்த காரணத்தினால சுவாமி கொடுத்த வாக்க அப்படியே நிறைவேற்றி இருக்காங்க. என்ன அப்படின்னா, பகவான் கொடுத்த வாக்கு சாயின் வாக்கு, சத்திய வாக்கு அல்லவா. சுவாமி என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடந்திருக்கு. என்னன்னா, அவர் எதை நோக்கி சுவாமி கிட்ட வந்தாங்களோ அந்த வாக்க சுவாமி அப்படியே நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. ஆமாங்க சாய்ராம், 11 வருடங்களா தவமா கடந்து அந்த குழந்தை இல்லையே அப்படின்ட்டு அந்த அம்மாவோட கதறல் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு செவி சாய்ச்சிருக்காங்க. எதெல்லாம் வந்து கிடைக்காது நமக்கு இத்தனை நாளா வந்து போராடிட்டு இருந்தாங்களோ அத பகவான் கிட்ட வந்து 1 வருட காலத்துல பகவான் அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் பகவானோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்குங்க சாய்ராம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தை பிறந்திருக்குங்க சாய்ராம். இத வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு குழந்தையே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு வந்து இருந்த சமயத்துல சுவாமி நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதை வந்து இன்னைக்கு சுவாமி அந்த வார்த்தையை நிறைவேற்றி இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் எங்களுக்கு கேட்கிறப்ப அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குங்க சாய்ராம். அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி காலை பிடிச்சு ரொம்ப அழுது போராடுறாரு. சுவாமி எனக்கு ரொம்ப நன்றி, நான் எத்தனையோ வருஷம் இதுக்காக தவம் கிடந்திருந்தேன், இன்னைக்கு நீங்க என்னுடைய குலத்தையே நீங்க காப்பாத்தி இருக்கீங்க அப்படின்ட்டு சுவாமிக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க சாய்ராம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சாய்ராம், சுவாமி வந்து சொல்வதும் செய்வதும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். நமக்காக வரும் சோதனைகளும் இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அனைத்தையுமே நடத்துறது பகவான் தான். கடைசியில பகவான் தான் அதை நிறைவேற்றி கொடுக்கறாங்க. ஆகையால ஏன் நம்மளுக்கு இத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள்னு நினைச்சு நம்ம வருத்தப்படணும்? எதுவும் நினைக்க வேண்டாங்க சாய்ராம். காலப்போக்குல யாருகிட்ட வரணுமோ அவங்க கிட்ட நம்ம கட்டாயம் வந்துருவோம். அது சுவாமி நம்மள வந்து அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வருவதற்கான முயற்சியை வந்து கண்டிப்பா சுவாமி பாத்துக்குவாங்க. நம்ம எதுவும் செய்ய வேண்டியது இல்ல. நம்ம வந்து சுவாமியோட பாதத்துல சரணாகதி அடைஞ்சோம்னாவே போதும். எங்கேயோ அவர் இருந்தாரு, எங்கேயோ இருந்து சுவாமி வந்து நீ என்னுடைய இடத்துக்கு வா அப்படின்னு அந்த மகானாக இருந்து எப்படி ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி அவர் வந்து கடைசியில சுவாமியோட பாதத்துல வந்து சரணாகதி அடைய வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாருங்களேங்க சாய்ராம். இந்த மாதிரி சுவாமியோட அற்புதங்களும் மகிமைகளும் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றதுங்க சாய்ராம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதங்கள்னே சொல்லலாங்க சாய்ராம். மருத்துவர்னால கூட சரி செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்மளுடைய பகவான் மருத்துவர்களுக்கும் மருத்துவரா இருக்கிறாங்கல்லவா. எவ்வளவு பெரிய விஷயம். டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி எத்தனையோ அவங்க பார்த்திருக்காங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தையாக வந்து பகவானே பிறந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குங்க சாய்ராம். அதனால வந்து அனைவருமே சுவாமியை நோக்கி வாங்க. கட்டாயம் சுவாமி உங்களுக்கு என்றும் அருளாசி புரிந்து பக்க பலமாக நம்ம கூடயே இருப்பாங்க சாய்ராம். பகவான் இருக்க நமக்கு ஏன் பயம்? ஆகையால் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா ரெட்டப்பருத்தி சாந்தி நிலையத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பகவான் ஸ்ரீ பிரேம சாய்பாபாவின் தரிசனம் இருந்தால் நம் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு பூர்த்தியாக சாய்ராம். நன்றிங்க சாய்ராம்.